650 ஜெபங்களை குறித்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆமென். 650 ஜெபங்கள், வித்தியாசமான ஜெபங்கள், வித்தியாசமான சூழ்நிலைகளில் 650 ஜெபங்கள் இட் இஸ் ரெக்கார்டட் இன் அவர் பைபிள். ஆக்சுவலி நாம் மாத்திரம் மையப்படுவது அதுல 450 ஜெபங்களுக்கு உடனே கேட்டபோது ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அற்புதங்களை செய்து விடுதலை கொடுத்து என்ன கேட்டார்களோ அதை கர்த்தர் செய்திருக்கிறார். 450 ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே அற்புதங்களை செய்து உடனே பதில் கொடுத்ததற்கான அந்த ரெக்கார்ட்ஸ் பைபிள் இருக்கு. நீங்க ஆதியாகமம் வந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா இந்த காரியம் உள்ளே இருக்கும். 200 ஜெபங்களுக்கு, 200 வித்தியாசமான ஜெபங்களுக்கு உடனே அல்லாமல் காலதாமதமாகி கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு சில ஜெபங்களுக்கு கர்த்தர் அமைதியாக இருந்திருக்கிறார். நாம் மாத்திரம் நோய்படுவதால் 650 நாம் எடுத்து தியானிப்பதற்கான நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரொம்ப சுருக்கமாய் வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு ஜெபத்தை குறித்துதான காரியத்தை மாத்திரம் தியானித்து அதில் மிக முக்கியமாய் பாணிகள் ஜெபித்ததான ஜெபத்தை குறித்து மாத்திரம் நாம் அறிந்து ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் சொன்னதான அந்த வேதத்தை அந்த ஜெபத்தை குறித்துதான காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். கர்த்தரின் நாம் மாத்திரமைப்படுவது எத்தனை ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட 4 விதமான ஜெபங்கள் பவுல் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 4 விதமான ஜெபம். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச முதல் நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் நீங்க அநேக ஜெபங்கள் பண்ணியிருப்பீங்க, அநேகருக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வித்தியாசமான நிலையில் பண்ணியிருப்பீங்க. இந்த 4 கோட்பாடுகளுக்குள்ளதான் உங்க ஜெபங்கள் அடங்கியிருந்தது. ஒன்றா விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வேண்டுதல் செய்திருப்பீங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா கடைசிக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க. 4 ஜெபத்துக்குள்ளதான் உங்க ஜெபங்கள் இருக்கு. நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுல இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. சுருக்கமா மற்ற 3 காரியம் சொல்லிட்டு இந்த ஜெபத்தை மாத்திரம் தானியம் பண்ண ஜெபத்திற்கு அந்த ரகசியத்தை மாற்றி சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். விண்ணப்ப ஜெபம். அன்னால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனிடத்துல இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்டதான ஒரு விண்ணப்பத்தின் விடி தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஏலி சொன்ன 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இந்த வசனம் இருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீ இஸ்ரவேல் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின் வழியே தேவன் உனக்கு கட்டளையிடுவார், சமாதானத்துடைய போர். ஆனால் பல நேரம் ஜெபம் பண்ணினால் இதை இருதயத்தை ஊற்றி விட்டார், மனதில் இருக்கிற மானத்தையெல்லாம் இறக்கி வைத்தார். தேவன் பேசினாராங்க? தேவன் பேசினாரா? விண்ணப்பம் பண்ண பேசினாரா? தேவன் பேசினாரா? தேவன் பேசவே இல்லைங்க. அமைதியா இருந்தார். ஒரு பாட்டுக்கு அழுது குழம்பு இதயத்தெல்லாம் ஊற்றி விட்டார். அமைதியா தேவன் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் நம்மளுடைய அந்த மனதான விண்ணப்பத்திற்கு பதில் எப்படி வந்தது? பதில் நாம் அறிந்து கொள்வது எப்படி? என்ன ஏன் சொன்ன பாருங்க, சமாதானத்தோடைய போமா. நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார் என்றால், நம்முடைய விண்ணப்ப ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்றால் வரத்தோடு நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். மன உடைந்து விண்ணப்பம் பண்ணுவோம். ஏதோ ஒரு தேவைகளுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். இன்னைக்கு தேசத்திற்காக நாம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன? The peace of Almighty God. Hallelujah. சமாதானத்தின் தேவனுடைய சமாதானத்தை நம் இருதயத்தில் வைப்பார். இது ஒன்று மாத்திரமே நம்முடைய விண்ணப்பத்திற்கான ஜெபம், நம்ம விண்ணப்பத்தை கேட்டதற்கான அடையாளம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்று வேண்டுதல் செய்யணும். ஒன்று விண்ணப்ப ஜெபம். நேரங்கள் சீக்கிரம் போறோம். நீங்க பொதுவாக இருக்கிறபடினால குயிக்காக கேப்சர் பண்ணிக்குவீங்க. 10 நிமிஷம் சொல்லி 20 நிமிஷம் அடிச்சு சொன்னார். அது 10 நிமிஷம் கேப்சர் பண்ணிக்க வேண்டியது இன்னும் முக்கியம். கர்த்தரை நாம் மாத்திரம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. அதை நாம் மாத்திரம் மகத்துவப்படுத்தும். விண்ணப்ப ஜெபம். 2வது வேண்டுதல் ஜெபம். The intimacy prayer. ஆமென். பரிந்து பேசுகிறதான ஜெபம். ஆண்டவரை நாம் மாத்திரம் மையப்படுவதாக. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் இருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் துரிதமாக சொல்லி முடிக்க போகிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல பின்பகுதி கடைசியில் வாசித்தீங்கன்னா மோசே ஜனங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார்.
ஜனங்களுக்காய் வேண்டுதல் செய்யணும். வாசிரோமா நல்லா நாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவளுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று மற்றவர்களுக்காக ஜனங்களுக்காக இந்த மோசே கெஞ்சினான். ஆண்டவர்கிட்ட கெஞ்சினான், ஆண்டவரே இந்த நாமத்தை கொண்டு சொன்னீரே என்று சொல்லி அழுது கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். விண்ணப்ப ஜெபம். நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பத்தை வைக்கிறோம். தேவன் அமைதியா இருக்கிறார். சமாதானத்தை கட்ட கொடுத்து அந்த ஜெபத்தை கேட்டதாக நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது ஜெபம் வேண்டுதல் செய்கிறோம், பரிந்து பேசுகிற ஜெபம். மூன்றாவது தான் முதல் முக்கியமானது. தான் நம்ம கொஞ்சம் நாம் பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். எப்படி நாம் மாத்திரமைப்படுவோம். தானியல் பண்ணினதான இந்த ஜெபம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களாக நமக்கு அவசியங்க. நாம் மாத்திரமைப்படுவது இன்றைக்கு சபைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து, சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்து நாம் எல்லாமாய் பேசுவதற்கான ஒரே ஒரு காரியம், அதை மேற்கொள்வதற்கான காரியம் எங்கே இருக்கிறது, அதை ஜெயிப்பதற்கான ஒரு பலன் எங்கே இருக்கிறது, நம் முற்பிதாக்கள் எல்லாம் செய்து ஜெயம் எடுத்ததான அந்த ரகசியம் எங்கே இருக்கிறது, தானியனுடைய ஜெபத்தில் இருக்கிறது. கற்று நாம் மாத்திரமைப்படுவது அவன் முன் செய்து வந்தது போல தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஜெபம் பண்ணினா ஸ்தோத்திரம் செலுத்தினார். நம்ம எப்ப ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக இனத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நமக்கு செய்ததை நம்ம ஜெபத்தை கேட்ட உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே ஜெபத்தை கேட்டீரே, எனக்கு அற்புதம் செய்தீரே, விடுதலை ஆக்கினீரே என்று சொல்லி ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுவோம். எப்போ? நம்ம ஜெபம் பண்ணி முடிந்ததுக்கு என்பதாக, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம அற்புதம் பெற்றதுக்கு என்பதாக. அப்படியானால் தானியேலுடைய ஜெபத்துல இருக்கிற ரகசியம் என்ன? அன்று நாம் மாத்திரமைப்படுவது இவன் அங்கே விண்ணப்பம் பண்ணல, வேண்டுதல் செய்யல, ஜெபம் பண்ணுகிறார். அப்படின்னா ஜெபம்னா என்ன? ஒரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா எழுதின நிருபம், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 32 வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம், நல்ல கவனிங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தரை நாம் மாத்திரமைப்படுவதாக பிள்ளைகளே, ஊழியர்களே, கர்த்தரை நாம் மாத்திரம் மருத்துவப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரையேறி ஜெபம் பண்ணினார். வானம் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு ரகசியம் நடந்தது. என்ன நடந்தது? பிதாவானவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிதா பேசினார். காணக்கூடாததான தேவன் அங்கே பேசினார். கண்டுபிடிக்க முடியாத கடவுள் அங்கே ஜெபம் பண்ணும்போது பேசினார். விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அமைதியா இருக்கிறார். அவன் வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் மனதுருகி ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார், மன்னிக்கிறார். பரிந்து பேசும்போது ஜனங்களுக்காக தேவன் பரிதவிக்கிறார். மோசே கெஞ்சி பிரார்த்தனை பண்ணணும். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் செய்ய நினைத்த தீங்கு நினைத்து பரிதவித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் நாம் விண்ணப்ப வேண்டுதல் செய்யும் போது, பரிந்து பேசும்போது தேவன் செய்ய நினைத்ததான காரியத்தை தன் மூர்க்க கோபத்திலிருந்து இறங்கி ஜனங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். அப்போது தேவன் அமைதியாகவே இருக்கிற தேவன் பேசல. ஆனால் ஜெபம், தானியேல் பண்ணினதான ஜெபம் என்ன? இன்றைக்கு நாம் பண்ண வேண்டியதான ஜெபம் என்ன? நாம் ஜெபம் பண்ணும்போது தேவன் கேட்கணும், தேவன் பேசும்போது நாம பேசணும். ஆமென். நாம் பேசும்போது அவர் கேட்கணும், அவர் பேசும்போது நாம் கேட்கணும். ஹalleluya. It's a conversation. Amen. It's called prayer. Hallelujah. கர்த்தரை நாம் மாத்திரமைப்படுவதாக மனிதனும் காணக்கூடாத தேவனும் உரையாடல் இருக்கு பாருங்க, அதுவே ஜெபம். ஹalleluya. தானியேல் இதை செய்தார்.
ஆமென். அவனுக்கு பயங்கரமான நெருக்கடி. அவனுக்கு எதிரடையான ஜனங்கள் போய் தனி ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணி விட்டார்கள். ராஜாவே 30 நாள் அளவும் உம்மை தவிர வேறு ஒருவரையும் யாரும் கொடுத்து கொள்ளக்கூடாது, கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது, மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் ராஜாவோட முத்திரை வாங்கி விட்டு அதிகாரத்தோடு இருக்கிறார். ஆனா தானியேல் தன் தேவனிடத்துல பேசினதான உறவு, தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினதான அந்த மனுஷன், தேவன் என்ன சொல்லுகிறாரோ ஆமென் ஹல்லேலூயா அதெல்லாம் கேட்டு 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 இவனும் தேவனிடத்தில் பேசினதான அந்த உறவை தவிர்க்க முடியாதபடிக்கு எவ்வளவு கொலை பாதகங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சேதம் எனக்கு வந்தாலும் சரி, என் ஜீவனே போனாலும் சரி, என் தேவனிடத்தில் நான் பேசுகிறதை, என் தேவனிடத்தில் பேசுகிற சத்தத்தை அதை தடை பண்ண மாட்டேன் என்று சொல்லி அவன் போய் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் பேசுகிறதே ஜெபம். ஹல்லேலூயா. விண்ணப்பம் ஜெபம், வேண்டுதல் ஜெபம், ஜெபம். ஆமென். இந்த ஜெபம் என்கிற கோட்பாட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஜெபம் என்ன? தேவனிடத்தில் பேசுகிறதான ஜெபம். தானியேல் ஜெபம் பண்ணினான். முன்பு செய்து வந்தது போலவே அவன் வழக்கம் போல ஜெபம் பண்ணுகிறான். அங்கே நடந்த காரியம் என்ன? தானியேலுக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்க போகும் என்பதை தேவன் தரிசனமாய் காண்பித்தார். ஹல்லேலூயா. தேவ ஊழியர்களாக நாம் வல்லமையுடையவர்களாக, அதிகாரமுடையவர்களாக, நம்மை குறித்து தேசம் நடக்க வேண்டுமையானால், நம்மை குறித்து மாநிலங்கள் நடக்க வேண்டுமையானால், நம்மை குறித்து ஊடகம் அதிர வேண்டுமையானால், we need this kind of the prayer. ஹல்லேலூயா. தேவனோடு நாம் பேசுகிறதும், தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிறதும், தேவன் நமக்கு கொடுக்கிற தரிசனங்களை நம்ம ஜெபத்தில் பார்க்கிறதுமே ஜெபமாக கருதப்படுகிறது. ஆமென். தேவன் இதையே விரும்புகிறார். ஆமென். தான் உண்டாக்குற மனிதனிடத்தில் வீழ்ச்சியான நேரத்தில் வந்து தான் தன்னுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷனோடு கூட கரத்தை பிடித்து அவனோடு கூட பேசுவதற்காகவே தேவன் இறங்கி வந்தார். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு, நம்மோடு உறவாடுவதற்கு, தன் இதயத்தில் இருக்கிற பாரங்களை இறக்கி வைப்பதற்கு, மறைவானவைகளை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு, தேசத்தில் நடக்க போகிற சம்பவங்களை நமக்கு காண்பிப்பதற்கு தேவன் இன்றைக்கும் அங்கலாய்த்து நம் இதயத்தின் கதவுகளை தட்டுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் பேச வேண்டும் என்கிறதான பாரத்தோடு கூட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறோமோ, அன்றைக்கெல்லாம் தேவன் நம்மோடு கூட வந்து பேசுவதற்கு ஆவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் மைப்படுவார். நான் ஜெபம் பண்ணினால் சிங்கக்கேபியில போடுவார்கள் என்று சொல்லி தானியேலுக்கு தெரியும். நாமே சிங்கக்கேபியில் விழுந்தால் சிங்கம் என்ன பண்ணும் என்பது தானியேலுக்கு தெரியும். ஆமென். உள்ளே விழுந்தால் மறுபடியும் வேலை வரமாட்டோம் என்பது மனுஷிகமாய் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தானியேல் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினா பாருங்க. அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தனக்கு காண்பித்த தன்னோட பேசுறதான அந்த காரியத்தை அறிந்து ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சிங்கக்கேபியில் விழுந்தாலும் தேவனை காப்பாற்றுவார். சிங்கங்களுடைய வாய்களை தூதனை அனுப்பி கட்டுவார் என்பதை ஆமென் விழுதலுக்கு விடுவதாக அல்ல, ஜெபம் பண்ணும் போதே அதை ஆமென் தானியேல் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். தேவர்களே, நமக்கு அப்படிப்பட்ட ஜெபம் தேவைங்க. அப்படிப்பட்ட ஜெபம் தேவை. அப்படிப்பட்ட ஜெபம் தேவை. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் தேசத்திற்காக, தலைவர்களுக்காக, மாநிலங்களுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக, சபைகளுக்காக ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்கிறவர்களாக, தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தமஸ்கு பட்டணத்துக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அனனியா. ஆமென். அவன் ஜெபம் பண்ணி கொண்டு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். சபை அதிகாரத்தோடு அந்த ஆர்டர் வாங்கிட்டு போற உள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களை, சபைகளை உடைப்பதற்கு போகிறான். ஒரு மனுஷன் ஜெபம் தமஸ்கு பட்டணத்தை சுற்றிலும் அக்கினி இருந்தது. ஆமென். நம்ம வசனம் சொல்லுகிறது தமஸ்குக்கு அருகில வரும்போது, தமஸ்குக்கு சமீபமாய் வரும்போது கர்த்தர் தன்னுடைய அக்கினி அனுப்பித்து சத்துரை விழ வைத்தார். ஹல்லேலூயா. அது எங்க எதிர்மூலமாய் நடந்தது? தானியேலுடைய ஜெபத்தின் நிமித்தம் நடந்தது. ஹல்லேலூயா. அனனியாவுடைய ஜெபத்தின் நிமித்தம் நடந்தது. நம்முடைய ஜெபத்தை குறித்தும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிறோம். உண்மைதான். நமக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அது உண்மை, அது அவசியம். வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே மன்னியப்பா, பாவிகளுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோம். அது தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். நாமே அது அவசியம் நாம் செய்கிறோம். ஆனா இன்னொரு தேவன் எதிர்பார்க்கிறதான ஜெபம் என்ன? நாமும் அவரும் உறவாடுகிற ஜெபம் இன்றைக்கு தேவை. தேவனிடத்தில் நாம் பேசுகிறதான ஜெபம் தேவை. தேவன் அநேக காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு, நம்மிடத்தில் பேசுவதற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமையானால்
தானியேல் செய்த அந்த ஜெபத்தை ஆமென் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்த தேவன் போதுமானவர். ஆமென் ஆமென் ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஒரு சில கண்களை மூடி